வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரத்துக்கு ப்ராப்பிங் பண்ண போகிறோம். அதாவது முட்டு கொடுக்க போகிறோம். அந்த கொலை சாயாமல் இருக்க. இதுக்கு முன்னாடி 2 டைம் போட்டே கொலை சாஞ்சிருச்சு. இப்போ 3ஆவது டைம்னாச்சும் வரணும்னு சொல்லி தான் வைக்கிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தா கிளை குச்சி எதுவுமே இல்லை. ஹைட்டாக சின்னதாக தான் இருந்துச்சு. அது பத்தாது மரத்துக்கு போகிற அளவுக்கு. அதனால் நம்மளே ஒரு கிளை மாதிரி செட்டப் செய்யலான்னு சொல்லிட்டு கம்பி கட்டிட்டு அதில் இன்னொரு குச்சி சொருவினேன். அதை சொருவிட்டு இது கீழே விட்டுருமேன்னு சொல்லிட்டு கீழே விடாமல் இருக்கிறதுக்கு கீழேயும் ஒரு கம்பி கட்டிடலான்னு சொல்லிட்டு கீழே ஒரு கம்பி கட்டலான்னு சொல்லிட்டு கம்பி எடுத்தேன். கம்பி எடுத்துகிட்டு நல்லா நேர் பண்ணிக்கிட்டு இந்த தலைவையும் மரத்தோட ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மரத்தோடையும் சின்ன குச்சோடையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 2யும் ஒட்டுக்காக வச்சு கட்டிட்டேன். மேலே இருக்க குச்சி சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு மரம் வெயிட்டு தாங்கிறதுக்காக. இங்கே கட்டியிருக்கிறது கீழே விழுவாமல் இருக்க பேலன்ஸ் பண்ணோம். இது இழுத்து பிடிச்சிருக்கும். அதனால் இப்படி ஒரு கிளை குச்சி இல்லாதனால இப்படி ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் கிளை குச்சி இல்லாமல் நேராக ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்துச்சு, வாழை மரத்துக்கு வைக்கணும், வேறு எதுக்காச்சும் முட்டை கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிளை மாதிரி செட்டப் தெரியுதா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாழை மரம் பூ இதுலேருந்து காய் வரைக்கும் வந்துருச்சு. பூ மட்டும்தான் இப்போ இருக்குது. அதுலேருந்து இதுக்கு மேலே காய் வருமானு தெரில. அப்புறம் நண்பர்களே, உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கிளைய மாதிரி செட் பண்ணதை காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா? இங்கே பாருங்க, நடுவில் ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி கட்டியிருக்கேன். அதை அப்படியே கொண்டு போய் ப்ராப்பிங் பண்ணிட வேண்டியதான். நல்லா இந்த வாழை தார் கீழே நல்லா கொண்டு போய் விட்டு கொடுக்கணும். உயரமாக இருக்கிறனாலையும் இலையெல்லாம் மறைக்கிறனாலையும் சரியாக வைக்க முடியல. எந்த காய்க்கும் டேமேஜ் ஆகாமல், தாரில் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்து வைக்கணும். கீழே வேறு எந்த இதுவுமே இல்லை. அதனால் அப்படியே நேராக மண்ணில் தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வச்சோம். பாருங்கள், நல்லா வச்சாச்சு. நல்லா தாங்கிட்டுருக்கு. அந்த கம்பி பாருங்கள், இறுகிடுச்சு. நம்ம கட்டினது அது டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. நீங்களும் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வாழை மரத்துக்கு எதுக்காக முட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், பூ வந்திருக்கு. இதிலேருந்து காய் இனிமேட்டுக்கு வருமா என்னன்னு தெரில. கீழே கல்லில் நல்லா முட்டு கொடுத்தாச்சு. நல்லா தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், நான் மாட்டி வச்சுருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.